மலிஷ்கா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆதாரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கும் தெரிய வரும். நான் நிரபராதிங்கிறத நீங்களே ஒத்துப்பீங்க. உன் வயசு பசங்க எனக்கு இருக்காங்க. போய் அவங்களுக்கு ஞானத்தை வழங்கு. அவங்களுக்கு தான் தேவையா இருக்கு. யூ அண்டர்ஸ்டுட்? அதோட என்னைக்காவது ஒரு நாள் இல்ல உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு உன்கிட்ட ஒரு நாள் தான் இருக்கு. உண்மையை நீ வெளியே கொண்டு வரையோ இல்ல விலை கொடுத்து வாங்குறையோ, எப்படியும் கொஞ்ச நேரத்துல உன்னை பத்தின உண்மைகள் வெளியே வந்துரும். நீ எவ்வளவு கெட்டவன்னு தெரியும், நீ எவ்வளவு மோசக்காரின்னு எல்லாருக்கும் தெரியும். And one more thing, லக்ஷ்மி. மலிஷ்கா இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இல்லனா வேற யாராவது பண்றாங்களோ இல்லையோ, நான் உன் வாழ்க்கைய நரகமாக்குவேன். நான் உன்னை இந்த வீட்டுல தங்கவே விட மாட்டேன். ஞாபகம் இருக்கட்டும். அட இது நீதானா? அட காசில தலைமுழுக நீதான் மலிஷ்கான்னு அந்த ஆளு கண்டுபிடிக்கலையா? உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. அதனாலதான் அந்த ஆளுக்கு தெரியல. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மொத்த கரையும் தூக்கி மூஞ்சில பூசிக்கிட்டியா? ஏன் கோவப்படுற? அதான் தப்பிச்சிட்டல, சந்தோஷப்படு. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நான் கூட தான் கலந்துக்கிட்டேன். ஆனா நான் ஜெயிக்கவே இல்லையே. ஆனா நீ ஜெயிச்சிட்ட. இத பாரு, திடீர்னு அந்த ஆள் வந்து நின்னதுல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் பல்பு எரியவே இல்ல. ஆனா நீ புத்திசாலிமா, என் காட் ஃபாதர் மணி. நான் அங்கிள் கிட்ட மாட்டினா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதோட இவர் இருக்கும் போது நான் வெளியே போக முயற்சி பண்ணா தப்பிக்கவே முடியாது. நான் இப்ப என்ன பண்ண? எப்படி தப்பிப்பேன்? ஓ காட், இப்படி ஒரு நாள் வரணுமா? இது எல்லாத்துக்கும் அந்த லக்ஷ்மி தான் காரணம். அவ்வளவுதான் இதெல்லாம் பண்ற. இப்ப அங்கிள் என்ன பார்த்தா அவருக்கு அடையாளம் தெரியாது. மூஞ்செல்லாம் கரியா இருக்கு. ஜஸ்ட் ஷட் அப். நீ தான்டா சேரு. நீயும் உன்னோட அந்த பட்டிக்காட்டு லக்ஷ்மியும் நீங்க தான் சேரு. ஒரு பக்கம் கூட லாக்கி இல்லாம தெருவுல சுத்திட்டு இருக்க ஜனங்க நீங்க. இந்த லக்ஷ்மியால தான் என் மூஞ்சி இன்னைக்கு இப்படி இருக்கு. இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம். அவளை உயிரோட நான் எரிச்சிருவேன். இத பாரு, உன் கோபம் என்னன்னு எனக்கு புரியுது. இதுல என்ன கத்தி என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் அவனை கரிய பூசிக்க சொன்னா இல்ல அந்த ஆளை இங்க வர சொல்லி நானா? அந்த ஆளோட பேரை சொல்லாத. நான் சொன்னது உனக்கு கேட்டுதா இல்லையா? என்ன சொன்ன? கேக்கலையா? மலிஷ்காவே வந்து லக்ஷ்மி தான் என்ன கிட்னாப் பண்ணான்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரே. அவரு நல்லா இருப்பாரா? வேண்டாம், யாரும் நம்ப தேவையே இல்ல. கேளம் அப்படியா சொன்னா? இமேஜின், இப்படிதான் சொல்லிட்டு போனாரு. எனக்கு வேல்யூவே கொடுக்கல. என்ன அவரை மதிக்கவே இல்ல. ஒரு ஸ்டேட்டஸும் எனக்கு கொடுக்கல. அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த லக்ஷ்மி இருக்கா இல்லையா, அந்த பட்டிக்காட்டு பொண்ணு, அவளாலதான் இது எல்லாமே இப்படி நடக்குது. அந்த லக்ஷ்மியாலதான் இன்னைக்கு இந்த பிச்சைக்காரி வேஷம் போட்டு நிக்கிறேன். ஆனா அவதான்டா பிச்சைக்காரி. அவெல்லாம் ஒரு மூஞ்சா? 10 ரூபாய்க்கு லாக்கி இல்லாத அவ இன்னைக்கு ரிஷியோட மனைவியா உட்கார்ந்துருக்கா. என்கிட்ட இருந்து என் ரிஷிய பறிச்சிருக்கா. நான் அவளோட மொத்த சந்தோஷத்தையும் பறிப்பேன். எல்லாத்தையும் பறிக்க போறேன் பல்வேந்தர். மறுபடியும் என் முகத்துல கரிய பூசிட்டால, நான் அவளை எரிக்க தான் போறேன். எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீ இங்க தானே ஒளிஞ்சுகிட்டு இருந்த, எப்படி கண்டுபிடிக்காம இருந்தாங்க? அதானே, உன்ன மாதிரி எதுக்கும் லாக்கி இல்லாதவனுக்கு தானே என் அருமை தெரியுது. ஆனா இதுங்களுக்கு நான் யாருன்னு தெரியல. இவங்க எல்லாருக்கும் அந்த லக்ஷ்மி மட்டும் தான் முக்கியம். பட் இனஃப் யார், இனஃப் இஸ் இனஃப் நவ். ஓவரா டிராமா பண்ணிட்டாங்க. அதோட அந்த லக்ஷ்மி ரொம்ப ஆடிட்டா. நீ என்ன ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்ட லக்ஷ்மி. ஆனா இப்போ நான் என்னெல்லாம் ஃபீல் பண்றேனோ அது எல்லாத்தையும் லக்ஷ்மி இங்க ஃபீல் பண்ணுவா. எனக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது இனிமே உனக்கும் நடக்கும். ரிஷி நீ என்கிட்ட இருந்து பறிச்சல்ல, இப்போ உன்கிட்ட இருந்து உன்னோட ரிஷி, உன்னோட நிம்மதி, சுகம் எல்லாத்தையும் நான் பறிக்கிறேன். உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன். ஏன் முகத்துல இவ கரிய பூசிட்டால, உன் முகத்துல கரிய நான் பூசுவேன் லக்ஷ்மி. நிரந்தரமா பூசுவேன். பிளடி ஹெல். வாய்க்கு வந்தபடி உளறாத. என்ன கேள்வி கேக்குறதுக்கு நீ யாரு? யாரா நீ? தெருவுல சுத்துற பொறுக்கி நீ.
வாயை மூடிட்டு நான் என்னத்த சொல்றேனோ அதை பண்ணா மட்டும் போதும். என்கிட்ட இப்படி தான் பேசுவேன் ஆமா, அப்படிதானே பேச முடியும். ஏன்னா நீயும் அதுக்கு மட்டும் தான் லாக்கி, புரிஞ்சுதா? சரி, நான் அப்ப கிளம்புறேன். நீ வேலையை நீயே பாத்துக்க. போ. பிளடி பிளாக்மெயிலர். சரி போ, நான் சொல்றத பண்ணாத. இதுல உனக்கு தான் நஷ்டம். ஏன்னா பல்வேந்தர், எவன் என்னோட இந்த வேலையை செய்யறானோ அவனுக்கு நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அமௌண்ட்டை கொடுப்பேன். நினைச்சு பார்க்க முடியாத பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் 4 லட்சம் ரூபா தான் தூக்கி போட்ட. இப்ப கொடுப்பியா? கொடுப்பேன். ஆனா நான் சொல்ற வேலையை முழுசா முடிச்சு காட்டணும். அதை நீ பண்ணி முடிச்சா உனக்கு கொடுக்கறேன். என்ன கேக்குறியோ அது கிடைக்கும். நல்லா யோசி பல்வேந்தர். நான் கொடுக்கற பணத்துல 1 லட்சுமி இல்ல, 1000 லட்சுமியை நீ விலை கொடுத்து வாங்கலாம். சரி, இந்த லக்ஷ்மியை நான் விட்டுறேன். அன்னைக்கு நான் பார்த்த லக்ஷ்மி இப்ப நான் வாங்குறேன். வேலை என்னன்னு சொல்லு. கிரேட். போய் லக்ஷ்மியை இங்க கூட்டிட்டு வா. போய் அந்த லக்ஷ்மிய இப்பவே நீ இங்க கூட்டிட்டு வா. போதையில பேசுறியா நீ? போதையில இல்ல பல்வேந்தர், நிதானத்துல தான் பேசுறேன். இப்போ இந்த நிமிஷமே போ. போய் லக்ஷ்மியை என் காலடியில கொண்டு வந்து போடு. ஏன்னா இப்போ லக்ஷ்மி என்னோட புதிய ரூபத்தை பாப்பா. உன்னோட புது ரூபத்தை பார்த்தாச்சு மலிஷ்கா. இது நல்லா இருக்கு. இப்போ போய் நான் லக்ஷ்மியை கூட்டிட்டு வரேன். ஆனா இந்த தடவை நான் கேட்கிற அமௌண்ட்டை நீ கொடுக்கணும். நான் நிறைய லக்ஷ்மி வாங்கணும்ல. கிரண், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்க பொண்ணு காணாம போனதுனால இப்படி இருக்கீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு தனியா இட்ஸ் நாட் டன். இது சேஃபே இல்ல. இன்ஃபேக்ட் நானும் ஒருவேளை கிட்னாப்பர்ஸ் கூப்பிட்டுருப்பாங்களோ, நீங்க தனியா போறீங்களேன்னு நினைச்சுதான் நானும் பின்னாடியே வந்தேன். தேங்க்யூ சோ மச் அண்ணா. கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஆக்சுவலி நீங்க அபய் கிட்ட சொல்லிருக்கலாம், ரிஷி கிட்ட சொல்லிருக்கலாம், போலீஸ்க்கு கூட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஐ நோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். பட் யூ நோ, நான் அந்த பொண்ணை பார்த்த உடனே வேற எதை பத்தியும் யோசிக்கல. அவளை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். கடைசியில பார்த்தா அவ பிச்சைக்காரி. அங்க மல்லிஷ்காவும் இல்ல. அம்மா வச்சே, என் வேதனை உங்களுக்கு புரியும். ஆமா ஆமா புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்க கவலைப்படாதீங்க. மல்லிஷ்கா எங்க இருந்தாலும் சரி பத்திரமா வீட்டுக்கு வந்துடும். ஐ ஹோப் சோ. வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். இல்ல இல்ல, என் வண்டி அங்க ரெடியா தான் இருக்கு. நான் போறேன். டிரைவர் நிச்சயம் ரெடி பண்ணிருப்பாரு. நீங்க போங்க ஓகே. ப்ளீஸ். You are dead, லக்ஷ்மி. எஸ், இன்னைக்கு உன்னை விட போறதில்ல. என்ன ஆனாலும் சரி. அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, மனிதர்கள் கெட்டவங்க கிடையாது, காலம்தான் அவங்கள அந்த மாதிரி மாத்துமா. இதை நினைச்சு பார்த்துதான் எப்பவுமே நானும் மலிஷ்காவா மன்னிக்கிறேன். அவ கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் வளர்த்தேன். ஆனா மலிஷ்கா என்னையும் ரிஷியையும் எப்பயுமே பிரிக்க முயற்சி பண்றா. அந்த ஒரு விஷயத்தை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா நான் எதுக்காக தாங்கிக்கணும்? நான் எனக்கும் ரிஷிக்கும் நல்ல விஷயம் நடக்கணும்னு தானே விரும்புறேன். ஆனா அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் மலிஷ்காவுக்கு கெட்டதும் நினைக்கல. உங்களுக்கே எல்லாமே தெரியும். நான் மலிஷ்காவுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யல. அவளை யாரு கடத்திருக்காங்கன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் எல்லாரும் என்னதான் குத்தம் சொல்றாங்க. ஆனா அதை பத்திலாம் நான் ஒன்னும் கவலைப்படல. ஏன்னா ரிஷி எப்பவுமே என் கூடவே தான் இருக்கான். அவன் எல்லா விதத்திலயும் எனக்கு துணையா இருக்கான். ஆனா அதே நேரத்துல மலிஷ்காவோட கவலையும் இதுல இருக்கு. அவ எப்பயுமே என்ன ஒரு விரோதியா மட்டும்தான் பாக்குறா. ஆனா நான் அவளை என்னைக்குமே விரோதியா பார்க்கல. அவளுக்காக கெட்டதும் நினைச்சதில்ல. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் இந்த நேரத்துல மலிஷ்கா எங்க இருந்தாலும் அவளுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துடக்கூடாது. அவளை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் கடவுளே. இந்த மலிஷ்கா என்னதான் பண்ண போறா? டக்குன்னு இப்படி மாறி நிக்கிறா. இவ லக்ஷ்மி என்ன பண்ண போறா? என்ன பண்ணா என்ன? நமக்கு நிறைய அமௌண்ட் வருதா? அது போதும், லக்ஷ்மியை தூக்கிட்டு வந்துடலாம். அப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம். ஹலோ. ஏய் குட்டோ, எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எங்க இருக்க? சூப்பரா இருக்கேன். வர வர நல்ல வேலை செஞ்சு அதிக பணம் சம்பாதிக்கிற நீ. நல்ல அழகா சாக்லேட் பாய் மாதிரி இருக்கேடா.
அதான் அந்த ரிஷி மாதிரி. டேய் சாக்லேட் விலை வெறும் 5 ரூபாய் தான். வாய்க்குள்ள போட்டா நேரா வயிற்றுக்கு போயிடும், புரியுதுல்ல? அதை விட வைரம்னு சொல்லியிருக்கலாம். சரி ஒன்னு சொல்லு, ரிஷிய சாகடிச்சிட்டியா இல்லையா? இன்னும் சாகல, ஆனா அதை விட பெரிய காயத்தை ஏற்படுத்துவேன். சொல்றத முழுசா கேளு, ஒரு வேலை இருக்கு. டேய் நீ முதல்ல கேளு, எதையாவது பண்ணி மாட்டிக்காத. போலீஸ் ஒன்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடட்டும்டா, நான் ஒன்றும் பயப்படல. நிறைய சம்பவம் பண்ணியாச்சு. இத பாரு, நல்லா கேட்டுக்க. ஒரு சின்ன பார்சல் எடுக்கணும், அதை நீ டெலிவரி பண்ணணும். அதோட குட்டு கேட்கிற பணம் கிடைக்கும். கேக்குற பணமா? ஆமா, கேட்கிற பணம் 4 கோடி கேட்கிற. 2 உனக்கு 2 எனக்கு. இப்ப சொல்லு, கோடியில எத்தனை சைபர் இருக்குன்னு தெரியுமா? பணக்காரங்களாயிடுவோம். அப்ப கண்டிப்பா பண்ணிடலாம். சரி, அப்படி என்னத்தை தூக்குனா நமக்கு 4 கோடி கிடைக்கும்? இத நீ சொல்றனா அப்போ பயங்கரமான வேலையா தான் இருக்கணும். பயங்கரமான வேலைலாம் இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை நம்ம நிறைய பண்ணிருக்கோம். அட என்னத்தை தூக்கணும் அதை முதல்ல சொல்லு. லக்ஷ்மிய தூக்கணும், அவளை மலிஷ்கா கிட்ட சேர்க்கணும். ஷாக்கா கோர நம்மளால பண்ண முடியும். சரி, நம்ம ஏரியாவுக்கு வா, நானும் வரேன். சரியா? இதோ வரேன். மலிஷ்காவை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது. மலிஷ்கா கிட்னாப் ஆன விஷயம் இது வரைக்கும் ரிஷிக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவன் ஃபோன் பண்ணிருப்பான். அவன் இன்னும் ஃபோன் பண்ணல அப்படின்னா சரி, பேசாம நம்மளே சொல்லிடலாம். ஒருவேளை அவன் இப்போ மீட்டிங்ல இருந்தானா? இப்ப நான் என்ன பண்றது? நான் நிரபராதிங்கிறதுக்கான ஆதாரத்தை எப்படி கொண்டு வரது? இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுல, இங்க இருந்து முதல்ல கிளம்பு. மொத்த கதையும் கேட்டுட்டு இருக்காது, போ. சரிடா, ஃபோன் பண்ணவா? சீக்கிரம் பண்றா. ஹலோ, யாரு? லக்ஷ்மி ஓபராயா? ஆமா. நீங்க மலிஷ்காவை தேடுறீங்கன்னு எங்களுக்கு டிஸ்கோ கிளப்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஆமா, நான் அங்க வந்திருந்தேன். அது மலிஷ்கா என்ன நிலைமையில இருக்கா, எங்க இருக்கான்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்ல முடியும். அதுக்கு நீங்க நேர்ல வர வேண்டியது இருக்கும். எங்க என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா சரி சார், நீங்க யாரு? அதோட நான் எப்படி வந்து உங்களை பாக்குறது? அதுவும் இல்லாம எப்படி உங்களை நம்புறது? சரிங்க, நீங்க நம்ப வேண்டாம். நீங்க நம்புவீங்கன்னு நினைச்சேன், அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். நீங்க மலிஷ்காவை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறீங்கன்னா இந்த விஷயத்த சொல்ல வந்தேன். இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இதை நான் ரிஸ்க் எடுத்து தான் உங்ககிட்டயே சொல்ல வந்தேன். அவங்க ஒன்றும் சாதாரண ஆட்கள் இல்ல, ரொம்ப பயங்கரமானவங்க. இருந்தாலும் நீங்களும் மலிஷ்காவும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்க மலிஷ்காவை என்ன வேணாலும் பண்ணலாம், ஜாக்கிரதையா இருங்க. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நான் எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன். நீங்க அட்ரஸை எழுதிக்குங்க. சரி சரி, நான் இப்பவே கிளம்பி வரேன். டேய் பல்லு, பல வேஷங்களை நீ போட்டிருக்க போல. பெரிய ஆக்டர் வருவடா நீ. சூப்பர். பக்கத்துல ராமாயண நாடகம் நடக்குது, போய் நடிச்சுட்டு வருவா. நான் வேணும்னா ரெஃபர் பண்ணவா? அப்ப நான் தான் ராவணன். ராவணன் தான் சூப்பர்ரா. நான் ராவணன், நீ யாரா? நல்லா தான் இருக்கும். நீ நல்லா தான்டா நடிப்ப. சரியா சொன்னடா. யாரோட புருஷன்? லக்ஷ்மியோட புருஷனாச்சே. யாரையாவது காப்பாத்துறதுக்கு அவ பள்ளத்துல குதிப்பா, கடைசியில் அவளே பள்ளத்துல இருப்பா. அவளை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம்டா. என் கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வை பாப்போம். யாருக்கிட்டா கல்யாணம் வேணும்? அவ மேல போய் தான் கல்யாணம் பண்ணிப்பா. ஏன்டா அதுக்குள்ள மாறிட்ட? நான் என்ன பைத்தியமா? சாகரவ கூட எதுக்குடா கல்யாணம்? என்னடா சொல்ற? லக்ஷ்மி செத்துருவாளா? மெதுவா பேசு. அவளை கொலை பண்றதுக்கு மலிஷ்கா செட்டிங் பண்ணி வச்சிருக்கா. அதனால தான் அவ கூட கல்யாணம் வேணான்னு சொன்னேன். கொலையா? எப்பா, எனக்கு இந்த கொலையெல்லாம் வேணாப்பா. எனக்கு கொலைனா பயம். என்ன இதுல சேர்க்காத. முதல்ல காரை ஒழுங்கா ஓட்டு. கொலைய பத்தில நீ எதுக்கு பேசுற? நாம என்ன செய்யணும்? இப்போ லக்ஷ்மியை டெலிவரி எடுத்து நாம மலிஷ்கா கிட்ட அப்படியே கொடுக்கணும். அதுக்கப்புறம் காசு கிடைக்கும். அப்புறம் லக்ஷ்மிய அவங்க பாத்துக்க போறாங்க. நமக்கு என்ன? அது அவங்க தலைவலி. சரியா? பல்லு, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறடா. இங்க பாரு, என்கிட்ட மறைக்க கூடாதுன்னா, என்கிட்ட மட்டும் நீ பொய் சொல்லியிருக்கன்னு எனக்கு அப்புறமா தெரிஞ்சதுன்னா அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். என்ன கோச்சுக்காத. ஏன்டா இப்படி இருக்கு நீ? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கேனா? சரி, நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு தெரியும்ல. எனக்கு என்ன வேணும்? லக்ஷ்மி வேணும். டேய், தப்புடா. உனக்கும் பணம் வேணும், எனக்கும் பணம் வேணும். லக்ஷ்மியை தூக்கி அப்படியே மலிஷ்கா கிட்ட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவ கொஞ்சறாலோ இல்ல விளையாடுறாளோ அவ தலையெடுத்து விடு. ஆனாலும் அவ லக்ஷ்மியை என்ன பண்ண போறா அத முதல்ல சொல்லு. ஏன்டா லக்ஷ்மி லக்ஷ்மி கத்திக்கிட்டு இருக்க? என்ன வேணா பண்ணிட்டோம். அவளோட பிளான் என்னன்னு நான் சொல்றேன். அவ வந்து அந்த லக்ஷ்மிய அதெல்லாம் சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. லக்ஷ்மியோட இறுதி சடங்கு. அவளுக்கு காரியம் பண்ண விரும்புறேன்.
புரியுதா? நான் என்ன நினைச்சேன்னா லக்ஷ்மி இங்க கூட்டிட்டு வந்து அவ கை காலை கட்டி அவ மூஞ்சில கரிய பூசுவ. போதும் போதும், அதெல்லாம் பண்ண போறது இல்ல. அவளை மொத்தமா ஒழிக்க போறேன், அதுவும் நிரந்தரமா. அதுக்காக தான் அவ்வளவு பணத்தை கொடுக்கறேன். சோ அமௌண்ட் பெருசுனா வேலையும் பெருசு. சரி, உன் பிளான் என்ன அதையாவது சொல்லு. நீ போய் லக்ஷ்மியை கூட்டிட்டு வா, அவளை நான் இங்க கொலை பண்ணிடுவேன். அப்புறம் லக்ஷ்மி என்னை எப்படி கிட்னாப் பண்ணான்னு நான் கத்தி கத்தி சொல்லுவேன். என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணா அங்க போய் நான் நல்லா அழுது டிராமாலாம் பண்ணுவேன். அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், நான் என்னை காப்பாத்த போய் ஆக்சிடென்ட்லி லக்ஷ்மி இறந்து போயிட்டா. இத சொல்லி கதையை முடிச்சிடுவேன். நீ என்ன பேசுற? லக்ஷ்மியை கூட்டு வந்து அப்படியே கொலை பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொலை பண்றது என்ன அவ்வளவு easy? ஈஸியோ கஷ்டமோ பல்வேந்தர், நான் என்ன பண்ண போறேன்? போதும்டா, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியல, என்னால முடியல. இந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் இனிமே வேண்டாம். இந்த முகத்துல கரிய பூசுறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. சின்ன சின்ன சண்டையில நான் எப்பவுமே தோத்து போறேன். இது கடைசி போராட்டம். இதுல நான் தான் ஜெயிப்பேன் பல்வேந்தர். இதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். புரியுதா? இப்ப நீ போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அந்த லக்ஷ்மியை இங்க கூட்டிட்டு வா. சரி, கிளம்புறேன். லக்ஷ்மியை கூட்டு வந்து உன் முன்னாடி நான் நிப்பாட்டுறேன். நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். லக்ஷ்மி செத்ததுக்கு அப்புறம் நீ பேச்சு ஏதாவது மாறின, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நானே அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட அப்ரூவா மாறி எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லி உன் கழுத்துல தூக்க கயிறை தொங்க விடுறேன். போதும், உன் தகுதியை மறக்காத பல்வேந்தர். அதோட வேலை செய்யணும்னா செய், இல்லைன்னா நீ கிளம்பு போடா. நான் கொடுக்கற பணத்தை எவன் மூஞ்சில தூக்கி வீசினாலும் அவன் எனக்கு அந்த வேலையை பண்ணுவான். நீ யாரா? அது இருக்கட்டும், போலீஸ்னு சொல்லி பயமுறுத்துறியா? நான் சொல்றேன், போயிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணு. எனக்கும் பார்க்க ஆசையா இருக்கு, பல்வேந்தர் என்ன பண்றான்னு பார்க்கணும். ஆனா ஒன்னு சொல்லவா, என்னோட ரூபத்தை நீ இன்னைக்கு தான் பார்க்க போற. பார்க்க விரும்புறியா? நான் பார்த்துட்டேனே உன் கேரக்டரை. முதல்ல கையெடு, உன்னை பார்த்தால பயமா இருக்கு. பண்றியா? போய் தூக்கிட்டு வரேன், அதுவும் இங்கேயே வரேன். வந்துரு லக்ஷ்மி, உனக்காக இங்கேயே வெயிட் பண்றேன். அந்த மலிஷ்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. நானும் அதை தான் சொல்றேன். நமக்கு குடுக்கல் வாங்கல் எதுவும் கிடையாது, நமக்கு பணம் முக்கியம். 10 வருஷமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்க கொள்ளை அடிக்கலாம், எங்க கொள்ளை அடிக்கலாம்னு. முதல்ல அதை பண்ணலாம். சும்மாரா, அதெல்லாம் தேவையில்ல. இங்க இருக்கிறத விட வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு போலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரட்டும். மலிஷ்கா கிட்ட லட்சுமி ஒப்படைச்சு 4 கோடியை கையில வாங்கிக்கிட்டு அதை விடு. முதல்ல சரக்கு போலாம். என்னடா கலர் கலரா இருக்கு? என்ன பண்றீங்க? விடுங்க சொல்றேன்ல. நீங்களே யாரு? என்ன விடுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? ரிஷி, ரிஷி, என்ன விடு. ரிஷி, 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 ரிஷி.
லக்ஷ்மி வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கோட நாள், இன்னைக்கு நாள் உன் வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்க போகுது. என்னோட புதிய வாழ்க்கையோட புதிய ஆரம்பம் இது. அதோட உன்னுடைய தி எண்ட்.